இது ஒரு மாபெரும் இயக்கம்ன்றாங்க, மாபெரும் கட்சின்றாங்க. நீங்கள் அந்த இடத்துல கலைஞர் வாழ்கன்றாங்க, சரி ஸ்டாலின் வாழ்கன்றாங்க, அப்படி சின்னவர் வாழ்கன்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஏவாவேலு வாழ்கன்னு. இப்போ ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு சார், அதுக்கு வந்து விஜய் சார் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு பெரிய அன்பும் சரி, ஒரு மரியாதையும் விஜய் மேலே இருக்குது. ராகுல் காந்தியோடைய பார்வையில் 2026 சரி, அதற்கு வரக்கூடிய 5 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய எலெக்ஷனில் சிஎம் வேட்பாளராக தான் ராகுல் காந்தி விஜயை பார்க்குறாரு. ஒருவேளை இந்த மாநாட்டில் வந்து ராகுல் காந்தி வந்து கலந்துக்கிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் திமுக கடியில் தீய வச்சுருக்க மாதிரி செய்யாமையான கத்துவானுங்கல்ல. அதான் சொல்லல, விஜய் எப்போ கர்ஜிக்கணுமோ அப்போ கர்ஜிப்பார். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன். என்னை யாரும் அழிக்கவே முடியாது. இந்த கடலில் தூக்கி போடால் கூட கட்டுமரமாக மரப்பெல்லாம் ஒருத்தர் பேசினார். இன்றைக்கி எங்கே இருக்கிற அரசியலில் அவருடைய புகைப்படம் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. இன்றைக்கி வந்து உதயநிதி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் போது மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது சார், ஆனால் ஸ்டாலினும் ராகுல் காந்தி ரொம்ப ஒற்றுமையாக தானே சார் இருக்காங்க. என்னுடைய அண்ணன் மாதிரி வந்து ஸ்டாலினை சொல்கிறாரு, அவருமே அதே மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்க நேரத்தில் வந்து விஜய் எப்படி சார் இவங்களை பிரிச்சுட்டு உள்ளே வருவார்? பிரிச்சுட்டு தான் உள்ளே வருவார். நீங்கள் வேணால் பாருங்கள். சார், இப்போ நேற்றைய தினம் வந்து 40 எம்பிக்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சுட்டு இருந்தாங்க சார், அது பார்த்தீங்களா? இப்போ அதில் வந்து நிறையவே சொல்லியிருப்பாங்க சார். அதை நான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அதில் வந்து உதயநிதி வாழ்க, சின்னவர் வாழ்க, இந்த மாதிரியான சொற்கள்லாம் இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சின்னவர், மண்ணள்ளி தின்னவருன்ட்டு அதான் சொல்கிறேன்ல. நீங்கள் இதில் என்ன ஒரு உச்சபட்ச வேடிக்கைனாக்கா, இது ஒரு மாபெரும் இயக்கம்ன்றாங்க, மாபெரும் கட்சின்றாங்க. நீங்கள் அந்த இடத்துல கலைஞர் வாழ்கன்றாங்க, சரி ஸ்டாலின் வாழ்கன்றாங்க, அப்புறம் சின்னவர் வாழ்கன்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஏவாவேலு வாழ்கன்னு. இதுதான் மேட்ரு. அப்போது இவனுடைய கட்சியோட தராதரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நாளைக்கு ஸ்டாலின் தலைமை பொறுப்பு இல்லாமல் உதயநிதி தலைமை பொறுப்பு ஏற்றணும்னு வச்சுங்களேன், எங்கள் அவன் தலைவனாக ஆயிடுவான். இன்றைக்கி ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும் பொழுது வந்து ஏவாவேலு வாழ்கின்றான். ஒரு ரெண்டு பேர் சின்னவர் வாழ்கின்றான்னா இப்போவே எந்த அளவுக்கு விரிசல் இருக்குன்னு தெரியுதுங்களா? அடி 2024 என்ன மாதிரி அடிக்க போகிறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சின்னவர், மண்ணள்ளி தின்னவன்ற சீன்லாம் இனிமேட்டு எடுபடாது. பொங்கீஸ்வரன் வாழ்க, முத்து கவுண்டர் வாழ்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே சார், அதை எப்படி சார் பார்ப்போம்? இது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு திராவிட மன்னன் சொல்கிறாங்க, பெரியாரோட கொள்கைலாம் சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி சாதி சார்ந்து சொல்கிறாங்களே சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய ரீதியான விஷயமும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலும் சரி, எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு அதுலேயே புரிஞ்சிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. 1000 வருஷம் ஆனாலும் ஆறாத ரணம் இருக்கு, சாகாத வரம் பெற்ற சாதியால் வந்திருக்கு. சாதிய கொடுமை இங்கு சாக்கடை போல் ஓடுது, மலக்குழியில் இறங்க இன்னும் மனுஷனையே தேடுது. குடிக்க ஒரு டீ கேட்டா இரட்டை குவளை முறைன்னு சொல்லுறான், காதலிச்சு கல்யாணம் முடிச்சா ஆணவத்தில் கொள்ளுறான். தாகத்துக்கு வறண்ட தொண்டை தண்ணியத்தான் தேடுது, தண்ணீரை திறந்து பார்த்தா மலவாசம் வீசுது. மலம் கலந்தவனை கண்டுபிடிக்க மாசக்கணக்கு ஆக்குறான், அதை பற்றி கேட்டாக்கா சமூக நீதி பேசுகிறான். சமூக நீதி பேசுகிற ஊரில் சாராய கடை ஓடுது, சனாதனத்தை பேசி அரசியல் நாடகம் அரங்கேறுது. மன்னனாய் இருந்தவனெல்லாம் மண்ணுக்குள்ளே போனான், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேணாம். மன்னனாய் இருந்தவனெல்லாம் மண்ணுக்குள்ளே போனான், மதுவை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேணாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடலுடைய அரசாட்சி முறை. இப்படி தான் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா, 21 நபர்கள் ஒரே இடத்தில் வச்சு தீயூட்டப்பட்ட அந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் அது 21 உடல்களையும் ஒரே இடத்தில் வச்சு கள்ளக்குறிச்சியில் வந்து தகனம் செய்யக்கூடிய நேரத்தில் வானம் கூட அழுதுச்சு. மழை வந்து அந்த பிணங்களை எரிய விடாமல் நிப்பாட்டுச்சு. அந்த கடைசி நேரமாவது ஒரு முதல்வராக தன் கடமை ஆற்றுவர் வந்து நின்று பார்ப்பார்னு பார்த்தாக்கா அந்த நொடி வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல்வர் நாங்கள் போகவே இல்லை. ஸ்டாலின் நீங்கள் உட்காந்து கொடி ஆட்டிட்டு உட்காந்தாரு. சார், அமைச்சர்கள்லாம் அமைச்சிருந்தாங்களே சார். தம்பி, இங்கே யாருடைய ஆட்சி நடக்குது? அமைச்சருடைய ஆட்சியா, முதல்வருடைய ஆட்சியா? முதல்வர் ஆட்சி. முதல்வர் வந்து 10 லட்ச ரூபாய் கொடுக்குறதே வந்து முதல் விஷயம். நீங்கள் வந்து அது பண்ணக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் இந்த கள்ளச்சாராயம் என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்துச்சு. இன்றைக்கி மறுபடியும் இப்போ 55 மரணத்தை தாண்டி போயிட்டு இது வரைக்கும் அதை பற்றி செய்தி வெளியே வரல. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இன்னமும் எத்தனை பேர் சீரியஸாக இருக்காங்க, அடுத்தடுத்து மரணங்கள் நடந்தாலும் அதை பற்றி வெளியில் வராமல் மறைச்சிருக்கீங்க. போன முறை 21 பேர், இந்த முறை ஒரு 55 பேர், கிட்டத்தட்ட 75 பேருக்கு வேறு இறந்துருக்கிறாங்க இந்த ஆட்சி முறையில். வெறும் கள்ளச்சாராயத்தின் பொழுது ஒரு முதலமைச்சர் எனக்கு நான் உட்காந்து தாந்தோணித்தனமாக நீங்கள் உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? இதைத்தான் சொல்கிறேன். இந்த ஆட்சி முறையை மாற்றுவதற்காகத்தான் விஜய் களம் வராப்பில். விஜய் வந்து அவர் அழகாக சொகுசாக வந்து 100 கோடி 150 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார். உங்கள் மகள் மாதிரி
படம் ஓடாமல் கிடையாது, உங்களை மாதிரியும் படம் நடிக்க தெரியாமல் கிடையாது. கரெக்டுங்களா? ஸ்டாலின் நடித்து பார்த்தாரு, பருப்பு வேலையில் வெளியே போட்டாங்க ஃபீல்டை விட்டு. உதயநிதி முக்கிய பார்த்தாரு, ஒன்றுமே இன்னும் வேலைக்கு ஆகலை. இன்றைக்கி வந்து அவர்களும் சாதியை வச்சு மதத்தை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, இந்த மாதிரி காலகட்டத்தில் விஜய் வந்து இன்றைக்கி ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டாராக ஒரு ஐக்கானாக இங்கே வந்து நிற்கிறார் தமிழ்நாட்டில். அவர் வந்து ஊன்னு சொன்னாக்கா எத்தனையோ வந்து பிரபலங்கள் வந்து கோடி கோடியாக குட்டி அவரை வந்து படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் பொழுதும் அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வரானாக்கா இது போன்ற சாக்கடைகள் இங்கே அதிகமாக பெருகி விட்டது. இந்த சாக்கடையை அப்புறப்படுத்த வேண்டிய வேலையும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்க. ஒரு தமிழனாக உள்ளே வரணும். இவர்கள்லாம் தமிழன் கிடையாது. இங்கே இருக்க மண்ணை பற்றி எதையுமே தெரியல, மக்களை பற்றி தெரியல, வாழ்வியல் முறை பற்றி தெரியல, கலாச்சாரத்தை பற்றி தெரியல, கோயில்களை பற்றி தெரியல, சிற்பங்களை பற்றி தெரியல, விவசாயத்தை பற்றி தெரியல, இங்கே இருக்க கூட்டு குடும்பத்தை பற்றி தெரியல, குலதெய்வ வழிபாடு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கயிறு வச்சக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர, இங்கே ஒருத்தர் திருட்டுத்தனம் பண்ணிட்டு வீட்டில் மிளகாத்தூள் தூக்கிட்டு போயிட்டானா மிளகாத்தூளை விற்கக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் வந்து அரசாணை போட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்குது. எவன் சாதிய ரீதியாக இங்கே பிளவுகளை ஏற்படுத்தணும் அவனை தூக்கி உள்ளே வைக்கிறது அவங்க வேலையை தவிர, இங்கே சாராயத்தை காய்ச்சவனை வந்து நீங்கள் வளர விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்கிறீங்களே, இந்த முட்டாள்தனத்தை முறியடிப்பதற்காக தான் விஜய் இன்னைக்கு உள்ளே வராரு. மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றப்படுது. ஸோ இப்போ ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவராக ஆகியிருக்காரு சார். அதுக்கு வந்து விஜய் சார் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. எப்படி சார் இது வரும் காலங்களில் வந்து கூட்டணியாக மாறுமா சார் இந்த வாழ்த்து? அதாவது ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு பெரிய அன்பும் சரி ஒரு மரியாதையும் விஜய் மேலே இருக்குது. விஜய் வந்து பல முறை பல கட்டமாக அவர்கள் பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. ராகுல் காந்தியோடைய பார்வையில் 2026 சரி, அதற்கு வரக்கூடிய 5 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய எலெக்ஷனில் சிஎம் வேட்பாளராக தான் ராகுல் காந்தி விஜயை பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி மீது அளப்பெரிய அன்பு ஒரு மரியாதை. இன்றைக்கு நல்லா பாருங்கள், ராகுல் காந்திக்கு எவ்வளோ மிக முக்கியமான ஒரு வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்துச்சு சரி, அவருடைய முன்னெடுப்பு செயலை பார்த்து, அதாவது இன்றைக்கு சர்வாதிகார போக்குக்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறான்ற விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க பொழுது, இந்த காம்போ இதுதான் சொல்லலை ஏற்கனவே, இந்த காம்போ வந்து அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். இன்னும் சொல்லப்போனால் மாநாட்டிலே பிரதிபலித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை இந்த மாநாட்டில் வந்து ராகுல் காந்தி வந்து கலந்துக்கிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் திமுக கடியில் தீய வச்சு விட்ட மாதிரி கியா முயான்னு கத்துவானுங்கல்ல. அதான் சொல்லல, விஜய் எப்போ கர்ஜிக்கணுமோ அப்போ கர்ஜிப்பார். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன். சார் இப்போ ஏற்கனவே திமுக கூட வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க. அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து இது எப்படி சார் சாத்தியமாகும்? நீங்கள் இந்த உலகத்தில் சாத்தியப்படாதுன்றது எதுவுமே கிடையாதுல்ல. இந்த உலகத்தில் வந்து காந்தி வந்து இது நினச்சா இது சாத்தியமாக நினச்சிருந்தா இன்றைக்கி விடுதலை கிடச்சிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் நினச்சா கிடச்சிருக்காரு. நீங்கள் விவேகானந்தர் கிடச்சிருந்தா கிடச்சிருக்காரு. அப்துல் கலாம் இன்றைக்கும் வாழக்கூடிய இடத்துல இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம், வெறும் 2 செட்டு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு மாணவ பிள்ளைகளுக்காக வாழ்ந்தார். ரொம்ப எளிமையான முறையில் இருக்கிறாரு. இன்றைக்கி முத்தரசன் அந்த மாதிரி போன்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனும் இது முடியாதுன்னு நினச்சாக்கா வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு ஒரு காலத்தில் தம்பி நீங்கள் ஃப்ளாப்பின்னு ஒன்று இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளாப்பின்னு சொல்லி கம்ப்யூட்டரில் போகிறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சிடி டிஸ்க்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே இல்லவே இல்லை. பென்ட்ரைவ் இருக்குது, அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் நிரந்தரம்னு சொல்லி இங்கே எதுவுமே கிடையாதுல்ல. இங்கே நிரந்தரமே இல்லாத, அதாவது இன்னொன்று சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா, என்னை யாரும் அழிக்கவே முடியாது. இந்த கடலில் தூக்கி போடால் கூட கட்டுமரமாக மரப்பெல்லாம் ஒருத்தர் பேசினார். இன்றைக்கி எங்கே இருக்கார் அரசியலில்? அவருடைய புகைப்படம் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. இன்றைக்கி வந்து உதயநிதிக்கு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும்போது மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கரப்ஷன் இல்லாத, ஊழல் செய்யாத, நேர்மையாக இந்த மாதிரி ஊழல் செஞ்ச நபர்களை எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள மிகப்பெரிய தொண்டர்படை உள்ள ஒரு நபராக ராகுல் காந்தி விஜயை பார்க்குறாரு. விஜய் வந்து அதே நோக்கத்தில் தான் ராகுல் காந்தியும் பார்க்குறாரு. இன்றைக்கி இந்த சர்வாதி போக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை செய்யக்கூடிய ஒரு இளைஞராக, ஒரு யங்ஸ்டர்ஸாக ராகுல் காந்தி அவர் பார்க்கும்போது, இந்த காம்போ தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படும் பாருங்கள். இந்த காம்போ தான் ஏற்படணும்னு நானும் சொல்கிறேன் சார். ஆனால் ஸ்டாலினும் ராகுல் காந்தி ரொம்ப ஒற்றுமையாக தானே சார் இருக்காங்க. என்னுடைய அண்ணன் மாதிரி வந்து ஸ்டாலினை சொல்கிறாரு, அவருமே அதே மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்க நேரத்தில் வந்து விஜய் எப்படி சார் இவங்களை பிரிச்சுட்டு உள்ளே வருவார்? பிரின்னு பிரிச்சுட்டு தான் உள்ளே வருவார். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அண்ணன் சொல்லட்டும், நீங்கள் வந்து என்ன வேணால் பேசிக்கோங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ன்றது அவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை உற்று நோக்கிறாங்களே. திராவிட மாடல்னு சொல்லிட்டு அந்த திராவிட மாடல் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? சமூக நீதி பேசிட்டு சமூக நீதியை வந்து சவப்பேட்டில் ஏற்றுறீங்க. கள்ளச்சாராயத்து மரணத்தினால இந்த மாதிரி மாணவர்களை கொள்றீங்க. நீட்டுக்கு பொய்யான வாக்குறுதி நீங்களாக கொடுத்து மாணவ பிள்ளைகளை கொள்றீங்க. பல நாடகத்தை அரங்கேற்றுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி மாணவர்களை பற்றி தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த எல்லா முன்னெடுப்பும் ஒரு தனி டேட்டா பேஸ் ரெடி பண்ணி ராகுலுக்கு தமிழ்நாடு சார்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து இதை விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருடைய கட்சி கோட்பாடுன்றது வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார்ல.
நீங்கள் லீகல் விங்குன்றது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாரு, ஐடி விங்குன்றது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாரு. இதை தாண்டி வந்து அப்பப்போக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி தமிழ்நாடை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களோடையும் ஒரு தொடர்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொண்டு நேர்மையான நபர்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஒரு அரசியல் அமைப்பை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த முன்னெடுப்பை வந்து ஈஸியாக எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் சொன்னேன். எப்படி பிரிச்சிருவான்னு சொல்லுவீங்களா? பிரின்னு பிரித்து தான் உள்ள வருவா. நீங்கள் பாருங்களேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் கொடுக்கணும். நன்றி.